நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்பது ஒரு அத்தியாவசியமான சட்டம், அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய சட்டம். நம் வாழ்க்கையில நம்ம பல பொருள்களை விலை கொடுத்து வாங்குறோம், பல சேவைகளை விலை கொடுத்து நம்ம உபயோகிக்கிறோம். இப்படி விலை கொடுத்து பொருட்களை வாங்கினாலோ அல்லது விலை கொடுத்து சேவைகளை உபயோகித்தாலோ நம்ம நுகர்வோர் அப்படின்னு கருதப்படுவோம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், அதாவது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இதில் நுகர்வோர்களுக்கு 6 உரிமைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அவை யாவின்? பாதுகாப்பு உரிமை, தெரிந்து கொள்ளும் உரிமை, தேர்வு செய்யும் உரிமை, கேட்டறியப்படும் உரிமை, குறை தீர்க்கும் உரிமை, நுகர்வோர் கல்வி உரிமை. இந்த 6 உரிமைகள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 6 உரிமைகளை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல்ல ரைட் டு சேஃப்டி, அதாவது பாதுகாப்பு உரிமை. நம்ம உடலுக்கும் உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்தான அல்லது அபாயகரமான பொருட்களை நமக்கு விற்கக்கூடாது. இந்த மாதிரி ஆபத்தான பொருட்களையோ அபாயகரமான பொருட்களையோ சேவைகளையோ நமக்கு வித்தனா நம்ம கண்டிப்பாக இந்த ரைட் வயலேட் ஆகிறதுக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். இப்போ உதாரணமாக நம்ம பல்வேறு பொருட்கள், உணவுப் பொருட்களை வாங்குகிறோம். நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ், மெடிசின்ஸ் எல்லாமே நம்ம வாங்கி சாப்பிட்றோம். இப்போ ஃபுட் ஐட்டம்ஸில் எல்லாமே பொருட்கள், இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை கண்டிப்பாக அவங்க குறிப்பிட்டிருக்கணும். இந்த ஃபுட் ஐட்டம்ஸில் ஆபத்தான கெமிக்கல்ஸ் எல்லாம் நிறைய இப்போ கலந்து விற்கிறாங்க. இது நம்மளுக்கு உடலுக்கும் உயிருக்கும் அபாயகரமாக இருக்குது. இதுக்குன்னே தனி சட்டமெல்லாம் இருக்குது. ஃபுட் அடல்ட்ரேஷன் ப்ரிவென்ஷனுக்காகவே ஆக்டெல்லாம் இருக்குது. அதை தவிர இந்த மாதிரி ஆபத்தான கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு கலந்து நம்மளுக்கு விற்று நம்ம அதை உண்டு நம்மளுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் இது நம்ம ரைட் டு சேஃப்டியை வயலேட் பண்ணுறதுனால நம்ம கண்டிப்பாக நுகர்வோர் நீதிமன்றங்களில் நம்ம வழக்கு தொடர்ந்து நம்ம நஷ்ட ஈடு கேட்கலாம். நம்ம இன்னும் நிறைய ஹேர் டை, ஹேர் ஆயில் இந்த மாதிரியெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறோம். இதுலேயும் நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் போடுறாங்க. இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஆபத்தாக கூட இருக்கலாம். அதனால் இந்த ரைட்டு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, பாதுகாப்பு உரிமை. ஒரு வழக்கு விவரம் ஒன்று பார்க்கலாம். பஞ்சாப் மாநிலத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு தனியார் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகிறாரு. விலை கொடுத்து அவர் அந்த டிக்கெட் வாங்குறாரு. அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போய் எல்லா ரைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு ஃபேமிலியோட. அந்த மாதிரி ஒரு வாட்டர் ஸ்லைடு கேம் அதை யூஸ் பண்ணுறாரு. வாட்டர் ஸ்லைடில் சறுக்கி வரும்போது அந்த சைடில் இருக்கிற ரெயிலிங்ஸு கட் ஆகிடுது. அவர் கீழே விழுந்துடுறாரு. விழுந்த உடனே அவருக்கு முதுகு எலும்பு, ஸ்பைனல் கார்டில் பலத்த காயம் ஏற்படுது. பேராலிட்டிக் அட்டாக் வருது. அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அசைவு இல்லை. அங்கே உடனே எமர்ஜென்சிக்கு யாருமே அட்டென்ட் பண்ணலை. அங்கே எந்த எமர்ஜென்சிக்கான எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோன்னா அங்கே அவர் இறந்துடுறாரு. அவருடைய மனைவி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் இந்த ரைட் டு சேஃப்டி வயலேட் ஆனதுனால நுகர்வோர் நீதிமன்றத்தில் அந்த தனியார் கம்பெனி மேலே ஒரு கேஸ் போட்டு காம்பன்சேஷன் கேட்குறாங்க. நுகர்வோர் நீதிமன்றம் இந்த மாதிரி அவர் அந்த வாட்டர் ஸ்லைடெல்லாம் ஆபத்தான நிலையில் மெயின்டைன் பண்ணாமல் இருக்குது, அந்த ரெயிலிங்ஸ் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை அந்த தனியார் கம்பெனி, அதுவும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்க்கெல்லாம் அங்கேயே ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்குற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை, அங்கே ஒரு டியூட்டி டாக்டர் கூட இல்லை, இந்த வாட்டர் ஸ்லைடெல்லாம் எப்படி உபயோகிக்கணும்னு ஒரு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சேஃப்டி பாதுகாப்புக்காக எந்த பர்சனலும் அங்கே அப்பாயிண்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆபத்தான ரைட்ஸ் எல்லாம் நடத்துறதுனால அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கை நஷ்ட ஈடு கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரைட் டு சேஃப்டி மிகவும் முக்கியமான நம்மளோட உரிமை. அடுத்தது ரைட் டு பி இன்ஃபார்ம்டு, தெரிந்து கொள்ளும் உரிமை. நாம் எந்த பொருளை வாங்கும் போதும் அந்த பொருள் பற்றி எல்லா விவரங்களும் குறிப்பிட்டிருக்க வேண்டும். அதாவது அந்த பொருளோட குவாலிட்டி, அதோட குவான்டிட்டி, வெயிட், அது எவ்வளோ அளவு இருக்குது, 100 கிராமா இல்லை 200 கிராமா, அந்த வெயிட், அதோட பியூரிட்டி, அப்புறம் முக்கியமாக விலை, மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அந்த பொருளோடது, அப்புறம் அந்த பொருளோட எக்ஸ்பைரி டேட், அப்புறம் அந்த பொருளில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ், ஒரு இன்க்ரீடியண்ட்டும் எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது, இது எல்லாமே குறிப்பிட்டிருக்கணும். இதை தெரிந்து கொள்ளும் உரிமை நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்குது. இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் அலர்ஜி இருக்கும். ஸோ ஒரு ஃபுட் ஐட்டம்லும்
ஏதாவது அலர்ஜிக் பொருள்களில் இருந்தால் இன்க்ரீடியன்ஸில் அந்த அலர்ஜிக் இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக அந்த நிறுவனங்கள் அந்த லேபிளில் போட்டிருக்கணும். இப்போ அந்த மாதிரி ஏதாவது அலர்ஜிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா அதனால நமக்கு பாதிப்பு ஏற்பட்டால் இது அந்த ரைட் டு பி இன்ஃபார்ம்டு அந்த ரைட்டோட வயலேஷன் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம சேவைகள் உபயோகிக்கும் போது வங்கிகள், தனியார் நிறுவனங்கள், ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இந்த மாதிரி நிறைய சேவைகளை எல்லாம் உபயோகிக்கிறோம். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுறாங்க. லோனுக்கு ப்ராசஸிங் சார்ஜஸ் இல்லை, ஃப்ரீ அப்படின்லாம் நிறைய போடுறாங்க. ஆனால் போனேன்னா ஸ்டேட்மெண்ட்டில் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சார்ஜஸ் போடுறாங்க. இன்ட்ரெஸ்ட் கூட நிறைய சார்ஜஸ். இதெல்லாம் ஹிடன் சார்ஜஸ், நம்மளுக்கு தெரிவிக்கிறது இல்லை. அப்புறம் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியுது. இந்த மாதிரி ஹிடன் சார்ஜஸ் எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு எல்லாமே முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு தெரிந்து கொள்ளும் உரிமை. இப்போ சமீபத்தில் நம்ம மாலுக்கெல்லாம் போகிறோம். நம்ம சொந்த பை எடுத்துன்னு போகிறோம் ஷாப்பிங்க்கு. ஆனால் சில ஷோரூம்லலாம் அந்த பையை உள்ளே விடுறதில்ல, வெளியில் வச்சுட்டு வர சொல்கிறாங்க. பை இல்லாமல் உள்ளே போகணும். ஆனால் உள்ளே போனேன்னா இந்த அவங்க கொடுக்குற பேப்பர் பேக்ஸ்க்கெல்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஒரு வழக்கு விவரம் பார்க்கலாம். இது பிரபலமான ஒரு ஷூ கம்பெனியோட ஷோரூம். ஒருத்தர் அங்கே போகிறாரு, ஷூ வாங்குறாரு. அவரோட பையை உள்ளே விடல, வெளியில் வச்சுட்டு வராரு. ஷூ வாங்கின அப்புறம் பில்லிங்க்கு போகிறாரு. பில்லிங்கில் ஷூக்கும் பில்லிங் பண்ணுறாங்க. அந்த அமௌண்ட்டை கட்டிடுறாரு. ஷூவை ஒரு பேப்பர் பேக்கில் போட்டு தராங்க. அந்த பேப்பர் பேக்கில் அந்த தனியார் ஷூ கம்பெனியோட பேர் பிரிண்ட் ஆகிருக்கு, அதை கொடுக்குறாங்க. இவர் அப்புறம் பார்த்தேன்னா அந்த பேப்பர் பேக்குக்கு சார்ஜ் 3 rupees சார்ஜ் போட்டிருக்காங்க. இவர் இந்த மாதிரி அவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் அந்த 3 rupees கலெக்ட் பண்ணது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி நுகர்வோர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாரு. நுகர்வோர் நீதிமன்றமும் இந்த ரைட் டு பி இன்ஃபார்ம்டு வயலேட் ஆகுது. இந்த மாதிரி அவங்க சார்ஜ் பண்ணனா அந்த கடையிலேயே எல்லா டிஸ்பிளே போர்டில் போட்டிருக்கணும். இந்த மாதிரி பேப்பர் பேக்ஸ்க்கு சார்ஜ் போடுவோம் அப்படின்னு போட்டிருக்கணும். இல்லைன்னா பில்லிங் டைம்லேயாவது கண்டிப்பாக பேக்ஸ்க்கு சார்ஜ் போடுவோன்னு சொல்லியிருக்கணும். இதெல்லாம் சொல்லாமல் ஹிடன்னாக அந்த பேக்ஸ்க்கு சார்ஜ் கலெக்ட் பண்ணி அதில் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டே போடுறது மிகப்பெரிய தவறு. அதனால நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. இதுதான் ரைட் டு பி இன்ஃபார்ம்டு. அடுத்தது ரைட் டு சூஸ், அதாவது தேர்வு செய்யும் உரிமை. இப்போ மார்க்கெட்டில் நிறைய பொருள்கள் விற்பனைக்கு வருது. ஒரே பொருள் ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு விலையில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த தேர்வு செய்யும் உரிமை மிக முக்கியமாக இருக்குது. நம்ம எந்த பொருள் வேணுமோ, எந்த கடையில் வேணுமோ நம்ம அதை வாங்கிக்கலாம். இப்போ ஹெல்த் ட்ரிங்க்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இதே ஹெல்த் ட்ரிங்கை தயாரிக்கிறாங்க. வேறு வேறு பேரில் வருது. ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு விலை இருக்குது. இப்போ நம்மளுக்கு மொனோபலைஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் கொடுத்து இதுதான் நீங்கள் வாங்கணும்னு கட்டாயப்படுத்தக்கூடாது, திணிக்கக்கூடாது. நமக்கு ரைட் டு சூஸ் இருக்குது. நம்ம எந்த பொருளை வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். இதுவும் முக்கியமான உரிமை. அடுத்தது ரைட் டு பி ஹர்ட். இது கேட்டறியப்படும் உரிமை. நம்ம பொருள்களை விலை கொடுத்து வாங்குறோம், சேவைகளை விலை கொடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நாம் விலை கொடுத்து வாங்கும் பொருள்களிலோ சேவையிலோ ஏதாவது சேவை குறைபாடுகள் இருந்தால் அல்லது அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிசஸ், அதாவது நியாயமற்ற வர்த்தக நடைமுறை, இது ஏதாவது இருந்தால் நாம் வழக்கு தொடர நம்மளுக்காக நீதிமன்றங்கள், நுகர்வோர் நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம், மாநில நுகர்வோர் நீதிமன்றம், தேசிய நுகர்வோர் நீதிமன்றம்னு 3 லெவலில் நுகர்வோர் நீதிமன்றங்கள் இருக்குது. அதில் நம்ம என்ன நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் நஷ்டம் ஏற்பட்டாலும் நம்ம அதில் வழக்கு தொடரலாம். இதுதான் கேட்டறியப்படும் உரிமை. அடுத்தது ரைட் ஆஃப் ரிட்ரெசல், குறை தீர்க்கும் உரிமை. இந்த மாதிரியான நுகர்வோருக்கு சேவை குறைபாடுகள், வாங்கும் பொருள்களிலோ அல்லது சேவைகளிலோ குறைபாடு இருந்து அதனால் நமக்கு நஷ்டம், இழப்பு ஏற்பட்டால் நம்ம அதுக்கு புகார் கொடுக்குறோம், வழக்கு தொடர்றோம். நம்மளுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நஷ்ட ஈடு, இழப்பீடு, நம்மளுக்கு இந்த மென்டல் ஆகனி கூட இருக்கலாம், மன உளைச்சல். இந்த மாதிரி அந்த ப்ராடக்டை வாங்கினதுனால நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், அந்த ப்ராடக்ட் சரியில்லாமல் அலைஞ்சிருப்போம் இங்கேயும் அங்கேயும், அந்த ப்ராடக்டை சரி பண்ண கொடுக்க சொல்லி, அதனால டெம்ப்ரரியாக வேறு ஒரு ப்ராடக்ட் வேறு யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு வெஹிக்கிளே எடுத்துக்குங்க. வெஹிக்கிள் வாங்கினேன்னா அதில் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஏதாவது இருந்தால் நம்ம ஓட்ட முடியாது. ஸோ அந்த டைமில் நம்ம ஆஃபீஸுக்கு போகிறதுக்கோ வெளியில் போகிறதுக்கோ வெஹிக்கிள் இல்லாமல் இருப்போம்.
இதுக்காக நம்ம ஆட்டோ டாக்ஸி எல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு செலவு பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, மன உளைச்சல் ஏற்படுது. அது தவிர இந்த டாக்ஸி ஆட்டோக்கெல்லாம் நம்ம சார்ஜ் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இதனால நம்மளுக்கு நிறைய லாஸ் ஆகுது, நஷ்டம் ஏற்படுது. ஸோ இந்த நஷ்ட ஈடு கேட்கறதுக்காக இந்த ரைட் டு ரிட்ரெசல்னு கொடுக்குறாங்க. நாம வழக்கு போட்டோம்னா நுகர்வோர் நீதிமன்றத்தில் இந்த மன உளைச்சலுக்கும் நம்மளுக்கு ஏற்பட்ட நஷ்டத்திற்கும் அந்த நஷ்ட ஈடு நம்ம கேட்கலாம், காம்பன்சேஷன் கேட்கலாம். இதுதான் ரைட் ஆஃப் ரிட்ரெசல். அடுத்தது ரைட் டு கன்சியூமர் அவேர்னஸ், நுகர்வோர் கல்வி உரிமை. நுகர்வோர்களுக்காக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய இந்த மாதிரி உரிமைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது விழிப்புணர்வு எல்லாருக்கும் இருக்க வேண்டும். நம்ம ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணி அதில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால் நம்ம சும்மா இருந்துட்டோன்னா இந்த மாதிரி நிறுவனங்கள் இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆபத்தான பொருட்களை கொடுப்பாங்க, நம்மளுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் சொல்லாமல் இந்த பொருட்களெல்லாம் நம்மளுக்கு திணிப்பாங்க. இதனால நம்ம ஒருத்தருக்கும் இந்த விழிப்புணர்வு இருக்க வேண்டும். இதுக்காக தான் ரைட் டு கன்சியூமர் அவேர்னஸ் என்ற ரைட்டும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெரிந்து கொண்டு நம்ம தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நிறுவனங்கள் தவறு செய்தால், இந்த மாதிரி ஆபத்தான பொருட்களை கொடுத்தால், இல்லைன்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் எல்லாம் சரியாக சொல்லி நம்மளுக்கு கொடுக்கலன்னா, நம்ம ரைட்ஸ் எல்லாம் வயலேட் ஆச்சுன்னா நம்ம நுகர்வோர் நீதிமன்றத்தில் போய் நம்ம வழக்கு தொடர்ந்து நம்ம காம்பன்சேஷன் கேட்கலாம். இதுதான் நுகர்வோர்களுக்கு கொடுத்த 6 உரிமைகள். இப்போ நுகர்வோருக்கு ஏதாவது வாங்குற பொருளில் குறைபாடு இருந்தால், இல்லை அந்த டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தன்னா எப்படி கன்சியூமர் கோர்ட்டில் நம்ம வழக்கு தொடருதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வாங்குற பொருள்களில் அல்லது சேவைகளில் குறைபாடு இருந்தால், அதனால் நமக்கு நஷ்டம் இழப்பு ஏற்பட்டால், இது காம்பன்சேஷன் கேட்டு நம்ம நுகர்வோர் நீதிமன்றங்களை அணுகலாம். இப்படி நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கு வழக்கறிஞர் வைத்து கூட இந்த புகார், கம்ப்ளைண்ட்னு சொல்லுவோம், கம்ப்ளைண்ட்டை வழக்கறிஞர் மூலமாகவும் கொடுக்கலாம். அல்லது வக்கீல் இல்லாமல் பார்ட்டியின் பர்சனாகவே நுகர்வோர் தாமாகவே புகார் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெஜிஸ்டர்ட் வாலண்டரி கன்சியூமர் அசோசியேஷன்ஸ், நிறைய கன்சியூமர் அசோசியேஷன்ஸ் இருக்குது. இதுக்காகவே இந்த அசோசியேஷன்ஸ் இருக்குது, நுகர்வோர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே. ஸோ நுகர்வோர் தாமாகவே கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுறதெல்லாம் முடியலன்னா இந்த கன்சியூமர் அசோசியேஷன்ஸ்க்கு ஆத்தரைசேஷன் கொடுத்தா நுகர்வோர் சார்பாக அவங்க வழக்கு தொடருவாங்க. இந்த வழக்கு தொடருவதற்கு டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ், சேவை குறைபாடு, அல்லது அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிசஸ், நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள், இது இருந்தான்னா நம்ம கன்சியூமரில் கேஸ் போடலாம். இப்போ நம்ம ஒரு வழக்கு விவரம் பார்க்கலாம். இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் இப்போ நிறைய இருக்குது. இப்போ நம்ம பொருள்கள் வாங்கிறதுக்கு நேராக கடைக்கு போய் வாங்கிறதில்ல, நிறைய ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுறோம். இந்த ஆன்லைனில் வாங்கிறது, மல்டி லெவல் மார்க்கெட்டிங், இ-காமர்ஸ், இப்போ எல்லாமே இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க, புதிய சட்டத்தில். இந்த மாதிரி ஒரு ஆன்லைனில் பொருட்களை விற்கிற நிறுவனம், தனியார் நிறுவனம் ஒன்று இருக்குது. இந்த ஆன்லைனில் மார்க்கெட்டிங் பண்ணுற நிறுவனம் நிறைய இந்த சேலெல்லாம் போடுறாங்க, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போடுறாங்க. ஃப்ளாஷ் சேல், லைட்னிங் டீல்ஸ், டிஸ்கவுண்ட் சேல், இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸு. லைட்னிங் டீல்னா கொஞ்சம் நேரத்துக்கு தான் அது இருக்கும், அதுக்குள்ளே நம்ம அந்த ப்ராடக்டை புக் பண்ணோம். இந்த மாதிரி நடத்தியிருக்காங்க. அதில் ஒரு பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லேப்டாப் லைட்னிங் டீலில் வந்திருக்கு. அந்த லேப்டாப்போட விலை ஆக்சுவல் விலை 24,000 கிட்ட இருக்குது. ஆனால் ஆஃபர் ரேட்டில் லைட்னிங் டீலில் 190 rupees, 190 ரூபாய்க்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. இவங்களும் உடனே அந்த ஆஃபர் லைட்னிங் டீலில் அக்செப்ட் பண்ணிடுறாங்க, ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுறாங்க. ஆர்டர் பிளேஸ் பண்ணப்புறம் அந்த தனியார் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, ப்ராடக்ட்டை டெலிவர் பண்ணுறதில்ல, அனுப்புறதில்ல. ஆனால் ஆர்டர் கேன்சல்டு, ப்ரைஸிங் எரர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெசேஜும் மெயிலும் அனுப்பிச்சிடுறாங்க, ஆர்டர் கேன்சல் பண்ணிடுறாங்க. உடனே அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க. இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு லைட்னிங் டீலுன்னு இதை நான் புக் பண்ணேன், எனக்கு இதனால் மன உளைச்சல் ஏற்பட்டது, நான் புக் பண்ணி அந்த அமௌண்ட் பே பண்ணாலும் அவங்க அந்த லேப்டாப்பை டெலிவர் பண்ணலை, இது கண்டிப்பாக நியாயமற்ற வர்த்தக நடைமுறை, அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. நுகர்வோர் நீதிமன்றமும் என்ன பண்ணுது, இது கண்டிப்பாக இது அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ், இந்த மாதிரி மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணக்கூடாது, ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி அந்த ப்ராடக்டை டெலிவர் பண்ணாமல் இருக்கிறது மிகவும் தவறு அப்படின்னு நஷ்ட ஈடு கொடுக்க சொல்லி ஆர்டர் போடுறாங்க. இன்னும் ஒரு
உதாரணம் என்னன்னா, இப்போ நம்ம பேங்கிங் சர்வீசஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். பேங்க்கில் இல்லைன்னா தனியார் ஃபினான்ஸ் கம்பெனியில் நம்ம வந்து லோன் வாங்குகிறோம். லோன் வாங்குறப்ப நம்ம இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது வீடு, அதெல்லாம் அடமானத்துக்கு கொடுக்குறோம் பேங்க்குக்கு. அடமானம் வைக்கிறப்ப அந்த மார்ட்கேஜ் டீட் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். இது தவிர என்ன பண்ணுறோம், நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், அந்த சொத்தோட ஒரிஜினல் பத்திரங்கள், தாய் பத்திரங்கள் எல்லாம் பேங்க்கில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். இந்த லோன் அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம படிப்படியாக கட்டிட்டு வரோம். லோனை கிளியர் பண்ணிடுறோம், ஃபுல் அமௌண்ட்டும் கட்டிடுறோம். அப்போ இந்த பேங்க்கோட டியூட்டி என்ன, அந்த ரெஜிஸ்டர்ட் மார்ட்கேஜை வந்து கேன்சல் பண்ணணும். பதிவு செய்யப்பட்ட அடமானத்தை கேன்சல் செய்துவிட்டு நமக்கு அந்த ஒரிஜினல் பத்திரம் நாம் டெபாசிட் பண்ணதை வந்து நம்மளுக்கு திரும்பி கொடுக்கணும். ஆனால் நிறைய பேங்க் ஃபினான்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை தொலைச்சிடுறாங்க, நம்மளுக்கு திருப்பி கொடுக்கறதில்ல. நம்ம அலைய வேண்டியிருக்கு அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்க்காக. ஆனால் இந்த தொலைந்து போகிற பட்சத்தில் நம்மளுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கிறதில்ல. இதெல்லாம் வந்து கிளியர் கேஸ் ஆஃப் டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ், சேவை குறைபாடுகள். நம்ம சார்ஜஸ் எல்லாம் கட்டி தான் இந்த லோன் வாங்குகிறோம், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கட்டுறோம், நம்ம நுகர்வோர்னு தான் கருதப்படும். அப்படி நம்ம கட்டுறப்ப நாம் கொடுத்த டாக்குமெண்ட்ஸை அவங்க திரும்ப கொடுக்கறது அவங்களோட டியூட்டி. இப்போ அதை தவிர்க்கிறது வந்து இட் இஸ் அ டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் இல்லைன்னா டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ் இருந்தால் நம்ம நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகலாம், நம்ம வந்து வழக்கு தொடரலாம். இப்படி வழக்கு தொடர்றதுக்கு முன்னாடி நம்ம இமெயில்ஸ், லெட்டர்ஸ், நோட்டீஸ் எல்லாம் அனுப்பணும். எந்த கம்பெனி நம்மளுக்கு டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ் இல்லைன்னா இந்த அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து இமெயில் மூலியமாகவோ இல்லைன்னா லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்புவோம், கண்டிப்பாக அனுப்புவோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது சரியல்ல, நம்மளுக்கு ரீஃபண்ட் கொடுங்க, நம்ம சொத்து பத்திரத்தை திரும்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்புவோம். இது தவிர நோட்டீஸ் வந்து வழக்கறிஞர் மூலமாக அனுப்பலாம், இல்லை நீங்களாக கூட அனுப்பலாம் நோட்டீஸு. இந்த மாதிரி நோட்டீஸ் எல்லாம் அனுப்புவோம். அப்படி இந்த நோட்டீஸ், லெட்டர்ஸ் அனுப்பிச்சும் எந்த பதிலும் இல்லைன்னா அடுத்தது நுகர்வோர் நீதிமன்றத்தில் நம்ம வந்து வழக்கு தொடரலாம். இந்த நுகர்வோர் நீதிமன்றத்தில் போடுற வழக்கு புகார், கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்ப்ளைண்ட் ஃபைலிங் வந்து இப்போ ஆன்லைனில் தான் ஃபைலிங் இருக்குது. ஜாகிருத்தின்னு ஒரு சைட் இருக்குது, அதில் தான் ஆன்லைன் ஃபைலிங் பண்ணணும். ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி போடுறப்ப அதில் என்னென்ன விவரம் இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கம்ப்ளைண்ட் போடுறப்ப அந்த கம்ப்ளைண்ட் போடுறவங்க தான் கம்ப்ளைனண்ட், அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்கணும். கம்ப்ளைண்ட் யார் போடுறாங்க, அவங்களோட அட்ரஸ், ஏஜ், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். அதே மாதிரி யார் மேலே, எந்த நிறுவனம் மேலே நம்ம கம்ப்ளைண்ட் போடுறோமோ அந்த நிறுவனத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கணும். அது ஒரு கம்பெனியாக இருந்தால் அதோட மேனேஜிங் டைரக்டர், பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்னா அதோட பார்ட்னர்ஸ், அந்த மாதிரி எல்லோரும் சேர்த்து கம்ப்ளைண்ட்டில் ஆப்போசிட் பார்ட்டிஸ்ன்னுவாங்க. யார் மேலே நம்ம கேஸ் போடுறோமோ அது ஆப்போசிட் பார்ட்டிஸ்ன்னுவாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸு, பிரான்ச் ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு எல்லா அட்ரஸோடு நம்ம போட வேண்டியிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெஹிக்கிள் வாங்குகிறோம். வெஹிக்கிளில் ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஏற்படுது, வெஹிக்கிள் ஓடல, என்ஜின் சீஸ் ஆகிடுது. இப்போ அந்த வெஹிக்கிளில் நம்மளுக்கு விற்ற டீலர் அவங்க மேலேயும் நம்ம கேஸ் போடணும். மேனுஃபேக்சரர், அந்த வெஹிக்கிளில் தயாரிப்பு செய்கிற கம்பெனி மேனுஃபேக்சரர், அவங்க மேலேயும் கேஸ் போடணும். அப்போ இந்த மேனுஃபேக்சரர் மற்றும் டீலர் ரெண்டு பேரையும் நம்ம ஆப்போசிட் பார்ட்டிஸாக கம்ப்ளைண்ட்டில் சேர்க்க வேண்டியிருக்கும். கம்ப்ளைண்ட்டில் நம்ம வாங்கின தேதி, சேவைகளோ இல்லைன்னா பொருட்களை வாங்கின தேதி, எந்த பில் நம்பரில் வாங்கினோம், எவ்வளோ அமௌண்ட்டுக்காக வாங்கினோம், அதனால எந்த தேதியெல்லாம் அதை யூஸ் பண்ணோம், அதனால என்ன பாதிப்பு ஏற்பட்டது, அந்த பொருட்களில் என்ன பாதிப்பு இருக்குது, அதனால என்ன நஷ்டம் ஏற்பட்டது, நமக்கு எவ்வளோலாம் மன உளைச்சல் ஏற்பட்டது, இதெல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட்டில் விவரமாக சொல்லிடணும். இந்த கம்ப்ளைண்ட் கூட நாம் வந்து ரிலை பண்ணுற ஆவணங்கள், அதாவது அந்த பில் காப்பி, முக்கியமாக நம்ம பணம் கொடுத்து விலை கொடுத்து அதை வாங்கணுன்றதுக்காக அதோட பில் காப்பி, அப்புறம் அந்த சேவை குறைபாடு ஏற்படுது, பொருட்கள் சரியில்லைன்னா அதுக்கு ஃபோட்டோகிராஃப்ஸ், அந்த பொருட்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ், அப்புறம் நம்ம அனுப்புகிற லெட்டர்ஸ், இமெயில்ஸ், நோட்டீசஸ், நம்ம ஆப்போசிட் பார்ட்டிஸ்க்கு, எதிர்த்தரப்பு பார்ட்டிக்கு நம்ம அனுப்பிச்ச இந்த லெட்டர்ஸ், நோட்டீசஸ், இந்த காப்பி எல்லாம் வச்சு நம்ம அந்த கம்ப்ளைண்ட் கூட சேர்த்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த கம்ப்ளைண்ட் கூட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஃபைலிங் பண்ணுறப்ப அந்த ரெஜிஸ்ட்ரியில் அவங்க சரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க.
ரெஜிஸ்ட்ரியில் அப்ரூவல் ஆன அப்புறம் இந்த கேஸ் நம்பர் கொடுக்கப்படும். இந்த கம்ப்ளைண்ட் நம்பர், அதுக்கு சிசி நம்பர்னு சொல்லுவாங்க, அந்த நம்பர் வந்து கொடுக்கப்படும். இந்த கம்ப்ளைண்ட் நம்பர் வந்தப்புறம் கன்சியூமர் கோர்ட்ஸ், நீதிமன்றங்கள் வந்து இந்த அட்மிஷனுக்காக கேஸ் வரும். அனுமதிக்கத்தக்கதா இந்த கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்ப்பாங்க. அனுமதிக்கத்தக்க கம்ப்ளைண்ட்னா ஆப்போசிட் பார்ட்டிஸ், எதிர்த்தரப்பு பார்ட்டிஸ்க்கு நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நோட்டீஸ் போகும். ஆப்போசிட் பார்ட்டிஸ் அப்பியர் ஆகிட்டு அவங்க அப்பியரன்ஸ் ஆனப்புறம் அவங்க பதிலுரை, ரிட்டன் வேர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபைல் பண்ணுவாங்க. அவங்க தரப்பில் என்னென்ன சொல்லணுமோ, என்னென்ன ஆவணங்கள் அவங்க தரப்பில் போடணுமோ ரிட்டன் வேர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ஃபைல் பண்ணுவாங்க. ரிட்டன் வேர்ஷன் போட்டப்புறம் இரு பக்கங்களும் பிரமாண வாக்கு மூலம், அதாவது ப்ரூஃப் அஃபிடவிட், எவிடன்ஸ் கொடுக்கணும் இல்லையா, விட்னஸாக நேரில் போய் எவிடன்ஸ் கொடுக்க தேவையில்லை, நம்ம வந்து ப்ரூஃப் அஃபிடவிட் மூலமாக எவிடன்ஸ் கொடுக்கலாம். இந்த பிரமாண வாக்கு மூலம் இரு தரப்புலையும் போடணும். நாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், ஆவணங்கள் நாம் என்ன ரிலை பண்ணுறோமோ அதெல்லாம் எக்ஸிபிட்ஸாக மார்க் பண்ணணும். இந்த ஸ்டேஜ் ஆனப்புறம் வாதம், கன்சியூமர் கோர்ட்டில் நீதிபதிகள் இருதரப்பு வாதங்களையும் கேட்பாங்க. இருதரப்பு வாதங்கள் கேட்டு விசாரணை முடிஞ்ச அப்புறம் ஆர்டர்ஸ் போடுவாங்க. இதுதான் தீர்ப்பு. இப்போ இந்த கன்சியூமர் கேஸ் போடுறப்ப கோர்ட் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் 2020 இதில் ரூல் 7ல் எவ்வளோ கோர்ட் ஃபீஸ் கட்டணும்னு இருக்குது. கன்சியூமர் கோர்ட்டில் ஃபீஸ் மிகவும் கம்மி தான். ஏன்னா நுகர்வோர் பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியமானது. எல்லா நுகர்வோரும் அவர்களோட ரைட்ஸ் அறிந்து கொண்டு இந்த வழக்கு தொடரணும் அப்படின்றதுக்காகவே ஃபீஸை கம்மியாக தான் வச்சுருக்காங்க. இந்த நம்ம பே பண்ணுற ஃபீஸ் வந்து அந்த வேல்யூ ஆஃப் த கூட்ஸ், நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோமோ அந்த பொருட்களை வாங்கிறதுக்கோ இல்லை சேவைகளை யூஸ் பண்ணுறதுக்கோ எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம பே பண்ணுறோமோ அதுதான் வேல்யூ ஆஃப் த கூட்ஸ் ஆர் கன்சிடரேஷன் பெய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கன்சிடரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கோர்ட் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பே பண்ணி அந்த பொருட்களுக்கு பே பண்ண அமௌண்ட் 5 லட்சமாக இருந்ததுன்னா 5 லட்சத்துக்கு வரைக்கும் எந்த கோர்ட் ஃபீயும் கிடையாது, நில். 5 லட்சம் நம்ம வாங்குகிற பொருட்கள் விலை வந்து 5 லட்சம் கொடுத்துருக்கோன்னா 5 லட்சத்துக்கு வரைக்கும் எந்த கோர்ட் ஃபீயும் கிடையாது. 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும்னா கோர்ட் ஃபீ வந்து 200 ரூபா தான். அதே மாதிரி 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம்னா கோர்ட் ஃபீஸ் வந்து 400 ரூபா. 20 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் கோர்ட் ஃபீஸ் 1000 ரூபா. 50 லட்சம் வரைக்கும் நம்மளை வந்து மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் தான் கேஸ் போடணும். இதுக்கு மேலே 50 லட்சத்துலேருந்து 1 கோடின்னா 2000 ரூபா கோர்ட் ஃபீ. அதே 1 கோடியிலேருந்து 2 கோடின்னா கோர்ட் ஃபீ வந்து 2500 ரூபா. 2 கோடி வரைக்கும் நம்மளுக்கு கேஸ் எங்கே போடணுன்னா மாநில நுகர்வோர் ஆணையம், இங்கே தான் கேஸ் போட வேண்டியிருக்கும். இதுக்கு மேலே வந்து 2 கோடிக்கு மேலே நம்ம பே பண்ணுற அமௌண்ட், வேல்யூ ஆஃப் த கூட்ஸ் 2 கோடிக்கு மேலேன்னா தேசிய நுகர்வோர் ஆணையம், அங்கே கோர்ட் ஃபீ எப்படின்னா 2 கோடியிலேருந்து 4 கோடின்னா 3000 ரூபா, 4 கோடியிலேருந்து 6 கோடின்னா 4000 ரூபா, 6 கோடியிலேருந்து 8 கோடின்னா 5000 ரூபா, 8 கோடியிலேருந்து 10 கோடி வரைக்கும் 6000 ரூபா, அதுக்கு மேலே அதிகபட்சம் 7500 ரூபா. இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்லாப் வைஸ் அந்த கோர்ட் ஃபீ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ட் ஃபீ வந்து அந்த எந்த கோர்ட்டில் போடுறோமோ அந்த ரெஜிஸ்ட்ரார் பேரில் வந்து டிமாண்ட் டிராஃப்ட் மூலியமாகவோ இல்லை போஸ்டல் ஆர்டர் மூலியமாகவோ நம்ம கட்ட வேண்டியிருக்கும். வழக்கு தொடரும் போது இந்த கோர்ட் ஃபீஸும் கட்டி இது வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் அந்த கம்ப்ளைண்ட்டை. இந்த மாதிரி நாமளாக வழக்கு தொடர்றதுக்கு டைம் லிமிட்டேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து செக்ஷன் 69ல் அந்த வழக்குக்கான காரணம், அதாவது அதை காஸ் ஆஃப் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு பொருள் வாங்குறப்ப அந்த குறைபாடு ஏற்பட்ட தேதி, அந்த குறைபாடு எப்போ ஏற்படுதோ அந்த தேதியிலேருந்து 2 வருடத்துக்குள்ளே நம்ம வந்து இந்த வழக்கு தொடரணும். 2 இயர்ஸ் தான் லிமிட்டேஷன் பீரியட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இமெயில்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் எல்லாம் அமைச்சிட்டு அந்த குறைபாடு ஏற்படுற தேதியிலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே நம்ம இந்த வழக்கு ஃபைல் பண்ணணும். அப்படி ஏதாவது காரணத்துக்காக நம்ம வழக்கு தொடர முடியலன்னா, ஏதாவது காரணங்கள் இருக்கலாம், நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது காரணத்துக்காக நம்ம அந்த 2 வருஷத்துக்குள்ளே நம்ம கேஸ் போட முடியலன்னா கூட நம்ம அந்த டிலேயை கண்டோன் பண்ணுறதுக்காக அப்ளிகேஷனோட சேர்த்து நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதில் தகுந்த காரணங்கள் குறிப்பிட்டிருந்தால் கோர்ட் வந்து அந்த அப்ளிகேஷனை, கண்டோன் டிலே அப்ளிகேஷனை வந்து அலோவ் பண்ணிவிட்டு டிலே கண்டோன் பண்ணப்புறம் நம்ம வழக்கை நம்பர் பண்ணிவிட்டு அதை ஃபைலுக்கு எடுப்பாங்க. இதுதான் எப்படி கன்சியூமர் கேஸ் போடணுன்ற முறை. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில்
விலை கொடுத்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாலோ அல்லது விலை கொடுத்து ஏதேனும் சேவைகளை உபயோகித்தாலோ நுகர்வோர் அப்படின்னு கருதப்படுவோம். இப்போ இந்த வழக்கு தொடர்றதுக்கு கன்சியூமர் கோர்ட்ஸ், நீதிமன்றங்கள், நுகர்வோர் நீதிமன்றங்கள் 3 லெவல்ல அமைக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம், மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம், தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம். இந்த 3 டயர் சிஸ்டமில் கன்சியூமர் கோர்ட்ஸை அமைச்சிருக்காங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் செக்ஷன் 28 பிரிவு 28ல் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரிட்ரஸல் கமிஷன், DCDRC அப்படின்னு அமைச்சிருக்காங்க. இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கும். இப்போ ஒரு வில்லுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்திங்கன்னா வில்லுப்புரத்தில் அந்த DCDRC கன்சியூமர் கோர்ட், மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் எடுத்திங்கன்னா சென்னை நார்த்துக்காக தனியாக DCDRC சென்னை நார்த்துக்குன்னு இருக்குது, DCDRC சென்னை சவுத்து. பெரிய ஏரியான்றதுனால 2 பைஃபர்கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் சென்னை, சவுத் சென்னைக்கு நுகர்வோர் நீதிமன்றங்கள் இருக்குது. இது தவிர வழக்குகள் நிறைய இருக்கிறதுனால அடிஷ்னல் கன்சியூமர் கோர்ட்ஸ் கூட அமைச்சிருக்காங்க சென்னையில். இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரிட்ரஸல் கமிஷனில் ஒரு பிரசிடெண்ட்டு, 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதே மாதிரி பிரிவு 42ல் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம், அதாவது ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரிட்ரஸல் கமிஷன், SCDRCன்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். இது ஸ்டேட்டோட கேபிட்டலில், அதாவது தமிழ்நாடுன்னு எடுத்திங்கன்னா சென்னையில் இந்த ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரிட்ரஸல் கமிஷன் இருக்குது. இதுலேயும் ஒரு பிரசிடெண்ட்டும் 2 மெம்பர்ஸும் இருப்பாங்க. பிரிவு 53ல் தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம், தேசிய அளவில், அதாவது நேஷ்னல் லெவலில் நியூ டெல்லியில் இந்த தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரிட்ரஸல் கமிஷன், NCDRC. இதில் ஒரு பிரசிடெண்ட்டும் 4 மெம்பர்ஸும் இருக்காங்க. இந்த மாதிரி 3 லெவலில் கோர்ட்ஸ் அமைச்சிருக்கிறப்ப நம்ம வழக்கு தொடரணும்னா எந்த கோர்ட்டில் நம்ம கேஸ் போடணும்னு நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதிகார வரம்பு, அதாவது ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் ஜூரிஸ்டிக்ஷன் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க ஆக்டில். இந்த நுகர்வோர் நீதிமன்றத்துக்கும் அதிகார வரம்பு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜூரிஸ்டிக்ஷன் அதிகார வரம்பு 2 வகைப்படும். பெக்யூனியரி ஜூரிஸ்டிக்ஷன்னா நம்ம வாங்குற அந்த பொருளுடைய விலை மதிப்பு, அதுக்கேத்தாப்புல பெக்யூனியரி ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு கோர்ட்டுக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது தவிர டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது இருப்பிடம், நம்ம இருப்பிடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜூரிஸ்டிக்ஷன் டிஃபைன் பண்ணுறது டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். அப்படி பார்த்தோம்னா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் நம்ம இருப்பிடத்துக்கு ஏற்ற மாதிரி. ஒரு உதாரணம் பார்த்தோன்னா, நம்ம சென்னையில் இருக்கோம், உதாரணத்துக்கு நம்ம ஒரு பொருளை ஆன்லைனில் வாங்குகிறோம். அந்த பொருள் டெல்லியிலேருந்து மேனுஃபேக்சரர், கேல்கட்டாவில் டீலர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துலேருந்து இந்த பொருளை நம்மளுக்கு அனுப்புவாங்க. அந்த பொருளில் ஏதோ குறைபாடு இருக்குது, அந்த பொருள் சரியில்லை, ஒர்க் ஆகலை ஏதாவதுன்னா நம்ம வழக்கு தொடரணும். அப்போ நிறைய பேர் டெல்லியிலேருந்து வாங்கியிருக்கோம், டெல்லிக்கு போய் வழக்கு தொடர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். அப்படி இல்லை, நீங்கள் சென்னையில் இருந்தால் நுகர்வோர் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துலையே கேஸ் போடலாம். ஸோ இப்போ சென்னையில் இருந்தால் சென்னையில் இருக்கிற மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றமோ இல்லை மாநில நுகர்வோர் நீதிமன்றத்துலையோ நம்ம வழக்கு போடலாம், டிபெண்டிங் ஆன் பெக்யூனியரி ஜூரிஸ்டிக்ஷன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே வழக்கு இங்கேயே தொடரலாம். ஸோ நுகர்வோர் இருக்கிற இடத்துல அந்த டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷனில் வழக்கு தொடரலாம். அப்படி இல்லைன்னா கூட நம்மளுக்கு சப்ளை பண்ணுற அந்த நிறுவனம், ஆப்போசிட் பார்ட்டிஸ், அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துலக்குள்ளே, இப்போ டெல்லியிலேருந்து சப்ளை பண்ணாங்கன்னா டெல்லியில் கூட போய் போடலாம், டெல்லியில் கூட அந்த கன்சியூமர் கேஸை நம்ம வழக்கு தொடரலாம். அப்படி இல்லைன்னா அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன், அந்த வழக்குக்கு உண்டான காரணம் எங்கே இருக்கோ, எந்த ஊரில் அது நடக்குதோ அங்கே கூட நம்ம கன்சியூமர் கேஸ் போடலாம். இந்த மாதிரி டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அந்த இருப்பிடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேஸ் போடுறது தான். இப்போ திருச்சி மாவட்டத்தில் நம்ம இருந்த இந்த பொருட்களை ஆர்டர் பண்ணோன்னா திருச்சி மாவட்டத்தில் கேஸ் போடலாம். இல்லை பொருட்கள் எங்கேருந்து எந்த ஊர்லேருந்து சப்ளை ஆகுதோ, சென்னையிலேருந்து அந்த பொருள் சப்ளை ஆச்சு நம்மளுக்குன்னா சென்னையில் கூட கேஸ் போடலாம். இதுதான் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். அடுத்தது பெக்யூனியரி ஜூரிஸ்டிக்ஷன். நம்ம வாங்குகிற பொருளோட விலை மதிப்புக்கு ஏற்ற மாதிரி இது ஜூரிஸ்டிக்ஷன் டிசைட் பண்ணுறாங்க. நம்ம வாங்குகிற பொருள்
ஏதாவது ஒரு விலை கொடுத்து வாங்குகிறோம், இல்லை சேவைகளை விலை கொடுத்து நம்ம உபயோகிக்கிறோம். அப்போ அந்த பொருளுக்கோ அந்த சேவைக்கோ நம்ம ஒரு அமௌண்ட் கொடுக்க போகிறோம். அந்த அமௌண்ட்டை ஏற்ற மாதிரி ஜூரிஸ்டிக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு 50 லட்சம் வரைக்கும் அந்த பொருளோட மதிப்பு, நம்ம கட்டுற பணத்தோட மதிப்பு 50 லட்சம் வரைக்கும் இருந்தால் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு தொடரணும். நம்ம அந்த பே பண்ண அமௌண்ட், அந்த கூட்ஸ் கன்சிடரேஷன், அந்த பே பண்ண அமௌண்ட் வந்து 50 லட்சத்துக்கு மேலே 2 கோடி வரைக்கும் இருந்தானா மாநில நுகர்வோர் ஆணையம், அதாவது ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரிட்ரஸல் கமிஷன், இங்கே வந்து நம்ம கேஸ் போட வேண்டியிருக்கும். நம்ம பே பண்ண அந்த கன்சிடரேஷன் வந்து 2 கோடிக்கு மேலே இருந்தால் தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம், அதாவது நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரிட்ரஸல் கமிஷன், அங்கே வந்து கேஸ் போட வேண்டியிருக்கும். 50 லட்சம் வரைக்கும் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம், 50 லட்சத்துலேருந்து 2 கோடி வரைக்கும் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம், 2 கோடிக்கு மேலேன்னா தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம். இதுதான் ஃபிக்ஸ் ஆயிருக்கு ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்கினோன்னா அந்த பொருளுக்கு ஒரு விலை கொடுத்துருப்போம். ஒரு வண்டி வாங்குகிறோம், அந்த வண்டிக்கு வந்து 50 லட்சம் கொடுத்து ஒரு வண்டி வாங்குகிறோம், ஒரு ட்ரக் ஏதாவது வாங்குகிறோம். இதனால நம்மளுக்கு வந்து அந்த வண்டி சரியில்லை, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஏற்படுது, நம்ம வந்து இதில் நஷ்டம் நம்மளுக்கு நிறைய வரும். ஸோ இப்போ வழக்கு தொடர்றப்ப அந்த வண்டியோட ரீப்ளேஸ்மெண்ட் கேட்போம், இல்லைன்னா நம்ம பே பண்ண அமௌண்ட்டு 50 லேக்ஸை ரீஃபண்ட் பண்ண சொல்லுவோம். இது தவிர நம்மளுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நஷ்ட ஈடாக நம்ம வந்து 10 லட்சமோ 20 லட்சமோ நம்ம எந்த நஷ்டத்துக்கு ஏற்பட்ட மாதிரி நம்ம வந்து காம்பன்சேஷன் கேட்டு போடுவோம். இப்போ அந்த வண்டியோட விலை 50 லட்சம், கேட்குற நஷ்ட ஈடு 20 லட்சம், இது ரெண்டும் சேர்த்தன்னா 70 லட்சம். அதனால நீங்கள் மாநில நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு கிடையாது. நம்ம பே பண்ணது அந்த வண்டிக்கு 50 லட்சம்ன்றப்ப நம்ம வந்து 50 லட்சம் வரைக்கும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்திலேயே நம்ம கேஸ் போடலாம். இதில் அந்த பழைய சட்டத்துக்கும் புது சட்டத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பழைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 இருந்தது. அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு அதுதான் இருந்தது. அதில் வந்து நம்ம பே பண்ண அந்த கன்சிடரேஷன் ப்ளஸ் நம்ம கேட்குற காம்பன்சேஷன் கிளைம், டோட்டல் கிளைம், இதெல்லாம் சேர்த்து தான் இந்த பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் எந்த கோர்ட்டில் கேஸ் போடணுன்றதை டிசைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ புதிய சட்டத்தில் 2019 வந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் நம்ம பே பண்ண அமௌண்ட்டு தான் கன்சிடரேஷன், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஜூரிஸ்டிக்ஷனை டிசைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். அந்த இன்சூரன்ஸ் வந்து ஒரு 5 கோடிக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஏதோ பாதிப்பு ஏற்படுது. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நம்ம கிளைம் போட்டாலும் அதை ஏதோ காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி செய்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றோம். 5 கோடி ரூபாய் நம்மளுக்கு அந்த நஷ்ட ஈடாக கொடுக்க சொல்லி, அந்த இன்சூரன்ஸ் கிளைம் கொடுக்க சொல்லியும் நஷ்ட ஈடுக்கும் ஒரு 10 லட்சம் கேட்டு நம்ம வழக்கு தொடர்றோன்னா இது 5 கோடிக்கு மேலே வருது, தேசிய நுகர்வோர் நீதிமன்றத்தை தான் போனோன்னு இல்லை, நாம் எவ்வளோ அமௌண்ட்டு ப்ரீமியமாக கட்டியிருக்கோமோ அதுதான் கணக்குக்கு எடுத்துருக்கணும். இப்போ 5 லட்சம் கவரேஜ்க்கு நம்ம கட்டின ப்ரீமியம் வந்து 1 லட்சம் தான் அப்படின்றப்ப அந்த வேல்யூ ஆஃப் த கூட்ஸ் ஆர் சர்வீசஸ், நம்ம பே பண்ண வேல்யூ, அந்த கன்சிடரேஷனாக பே பண்ணது வந்து 1 லட்சம் தான். ஸோ நம்ம வந்து மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்திலேயே நம்ம வந்து வழக்கு தொடரலாம். ஒரு வழக்கு விவரம் ஒன்று பார்க்கலாம். இதில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு சொத்து வாங்கியிருக்காரு, 65 லட்சம் கொடுத்து ஒரு சொத்து ஒன்று வாங்கியிருக்காரு. அதில் ஒரு குறைபாடு ஏற்படுது. அந்த குறைபாடுனால அவர் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு தொடர்றாரு. அவருக்கு அந்த ஏற்பட்ட அந்த நஷ்டத்துக்காக, மன உளைச்சலுக்காக கிளைம் வந்து அவர் கேட்குற பரிகாரம் வந்து 5 லட்சம் தான் காம்பன்சேஷனாக கேட்குறாரு. அதனால அவர் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து பே பண்ண அமௌண்ட், அந்த சொத்துக்காக பே பண்ண அமௌண்ட்டு 65 லட்சம், அதனால வந்து 50 லட்சம் வரைக்கும் தான் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும், கேஸ் போட முடியும். இது வந்து மாநில நுகர்வோர் நீதிமன்றத்தில் தான் போட முடியும், இந்த கம்ப்ளைண்ட் இங்கே ஏற்கத்தக்கதில்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த தனி நபர் என்ன பண்ணுறாரு, இது மேலே ஒரு மேல்முறையீடு போகிறாரு. மாநில நுகர்வோர் நீதிமன்றத்தில் அப்பீல் போகிறாரு. அப்பீல்லையும் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் சொன்னது கரெக்டு அப்படின்னு சொல்லி அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து 2வது அப்பீல் தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் அவர் வந்து அப்பீல் போடுறாரு.
தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உச்சநீதிமன்றம் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து இவர் கட்டின பணம் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் ஹஸ் பீன் பெய்டு கன்சிடரேஷன் வந்து 65 லட்சம். அதனால இவர் வந்து கண்டிப்பாக மாநில நுகர்வோர் நீதிமன்றத்தில் தான் 5 லட்சம் கிளைமாக இருந்தாலும் இவர் வந்து ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரிட்ரஸல் கமிஷனில் தான் கேஸ் போடணும். இருந்தாலும் அவர் போட்ட கம்ப்ளைண்ட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த கம்ப்ளைண்ட்டை ரிட்டர்ன் கொடுத்து மாநில நுகர்வோர் நீதிமன்றத்தில் போட சொல்லி ரிட்டர்ன் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. ஸோ இதுதான் 3 லெவலில் இருக்கிற நீதிமன்றங்கள். நம்ம எப்படி கேஸ் போடணும், என்ன ஜூரிஸ்டிக்ஷன்னு பார்த்தோம். மேல்முறையீடு அப்பீல்ஸ் எப்படி தொடரணும்னு பார்க்கலாம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் வழக்கு போட்டு அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டால் நம்ம வந்து நம்மளுக்கு மேல்முறையீடு வழிவகை பண்ணியிருக்காங்க. அப்பீல் ஃபைல் பண்ணலாம். இப்போ புகார்தாரர்கள் நம்ம நுகர்வோர் ஒரு கம்ப்ளைண்ட் வழக்கு ஃபைல் பண்ணுறாங்க, நஷ்ட ஈடு கேட்டு ஒரு வழக்கு தொடர்றாங்க. நுகர்வோர் நீதிமன்றம் வந்து அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, தள்ளுபடி ஏதோ காரணத்தால் தள்ளுபடி செஞ்சிட்டாங்க. இல்லைன்னா ஒரு அமௌண்ட் காம்பன்சேஷனாக கொடுக்குறாங்க, அது வந்து திருப்திகரமாக இல்லை, அது பத்தலை அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து அடுத்த ஹையர் கோர்ட்டுக்கு வந்து அப்பீல் போடலாம். அதே மாதிரி காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி ஆர்டர் பண்ணால் ஆப்போசிட் பார்ட்டிஸும் மேல்முறையீடு செய்யலாம். இதற்கான வழிவகை நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் இருக்குது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பிரிவு 41ல் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு மேலே மேல்முறையீடு வந்து மாநில நுகர்வோர் நீதிமன்றத்தில் போடலாம். இந்த மாதிரி அப்பீல் போடுறதுக்கு டைம் லிமிட் கால வரம்பு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தேதியிலிருந்து 45 நாட்களுக்குள் இந்த மேல்முறையீடு செய்ய வேண்டும். அப்படி அந்த 45 நாட்களுக்குள் அந்த மேல்முறையீடு செய்ய முடியலை, ஏதாவது காரணங்களால் நம்ம அப்பீல அந்த கரெக்ட் டைமில் ஃபைல் பண்ண முடியலன்னா அந்த காரணங்கள் சொல்லி நம்ம அந்த டிலே கண்டோன் பண்ண சொல்லி அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம். இந்த காரணங்கள் தக்க காரணங்களாக இருந்தால் கோர்ட் வந்து அந்த டிலே கண்டோன் பண்ணி நம்ம அப்பீலை ஃபைலுக்கு எடுத்துப்பாங்க. இதே மாதிரி செக்ஷன் 51 இதில் வந்து மாநில நுகர்வோர் நீதிமன்றத்திலிருந்து அப்பீல் போடணும்னா அடுத்தது தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துக்கு மேல்முறையீடு பண்ணலாம். இந்த மேல்முறையீடு பண்ணுறதுக்கு மாநில நுகர்வோர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள் இந்த அப்பீல் ஃபைல் பண்ணணும். இதுலேயும் ஏதாவது டிலே ஏற்பட்டால் இந்த டிலேயை கண்டோன் பண்ணுறதுக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணுறதுக்கு பவர்ஸ் வந்து மாநில நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு இருக்குது. செக்ஷன் 67ல் தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் இவங்க போட்ட தீர்ப்பு நம்மளுக்கு திருப்திகரமாக இல்லைன்னா அடுத்தது உச்ச நீதிமன்றத்துக்கு நம்ம அப்பீல் போக வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதுக்கும் 30 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 30 நாளுக்குள்ளே நம்ம அப்பீல் பண்ண முடியலன்னா ஏதாவது டிலே இருந்ததுன்னா அந்த டிலேயை கண்டோன் பண்ணுறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் இருக்குது. சரியான ரீசன்ஸ் தக்க காரணங்கள் சொன்னோன்னா இந்த டிலேயை கண்டோன் பண்ணிவிட்டு அப்பீலை ஃபைலுக்கு எடுத்துப்பாங்க. இந்த நுகர்வோர் நீதிமன்றங்கள் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம், மாநில நுகர்வோர் நீதிமன்றம் அல்லது தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம், இந்த 3 நீதிமன்றங்களும் ஆப்போசிட் பார்ட்டிஸை எந்த நிறுவனத்து மேலே நம்ம கேஸ் போடுறோமோ அவங்கள வந்து ஏதாவது காம்பன்சேஷன் இல்லைன்னா ரீஃபண்ட் ஏதாவது அமௌண்ட் கட்ட சொல்லி ஆர்டர்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அப்போ அந்த நிறுவனம் அப்பீல் போகணும், மேல்முறையீடு பண்ணணும்னு நினச்சி மேல்முறையீடு ஃபைல் பண்ணாங்கன்னா அவங்க கீழ்கோர்ட்டில் போட்டிருக்கிற அமௌண்ட்டில் எந்த அமௌண்ட்டு கட்ட சொல்லியிருக்காங்களோ அதில் 50% ஆஃப் தி அமௌண்ட்டு கோர்ட்டில் டெபாசிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி டெபாசிட் பண்ணாதான் அவங்க வந்து மேல்முறையீடு செய்ய முடியும். இது வந்து நுகர்வோர் பாதுகாப்புக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு கண்டிஷன் இது. இல்லைன்னா அந்த நிறுவனங்கள் சும்மா வழக்கு தொடர்ந்து அப்படி டிலே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்காக நுகர்வோர் பாதுகாப்புக்காக இந்த மாதிரி நிறுவனங்கள் அப்பீல் போடணும்னா கீழ்கோர்ட்டில் போட்ட அந்த காம்பன்சேஷன் என்ன அமௌண்ட்டு, எல்லா அமௌண்ட்டும் சேர்த்து என்ன அமௌண்ட்டு அந்த ஆர்டரில் போட்டிருக்காங்களோ அதில் 50% அவங்க டெபாசிட் பண்ணாதான் அவங்க மேல்முறையீடு செய்ய முடியும். மேல்முறையீடும் இந்த வழக்கு தொடர்ற மாதிரி ஆன்லைனில் தான் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். மேல்முறையீடு போடுறப்ப மெமராண்டம் ஆஃப் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் வந்து நம்ம தயார் செய்யணும். அந்த கீழ்கோர்ட்டில் போட்ட தீர்ப்பு எதற்காக சரியல்ல அப்படின்னு அந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ண வேண்டியிருக்கும். இதுவும் ஜாகிருதி சைட்டில் தான் நம்ம ஃபைல் பண்ணி
கிரவுண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அப்பீல் ஃபைல் பண்ணுறப்ப அது கூட கீழ்கோர்ட்டில் நம்ம கொடுத்த அந்த வழக்கு புகார் அதற்கூட நம்ம போட்ட ஆவணங்கள், அதே மாதிரி எதிர்த்தரப்பில் அவங்க கொடுத்த பதிலுரை, எதிர்த்தரப்பு போட்ட ஆவணங்கள், அப்புறம் 2 சைட்லேயும் போட்ட ப்ரூஃப் அஃபிடவிட், ரிட்டன் ஆர்கியூமெண்ட்ஸ், எல்லா டாக்குமெண்ட்ஸும் சேர்த்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அது தவிர கீழ்கோர்ட்டில் போட்ட அந்த தீர்ப்பு ஒரிஜினல் ஆர்டர் அதையும் நம்ம சேர்த்து ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். இதுவும் அப்லோட் பண்ணப்புறம் அந்த ரெஜிஸ்ட்ரி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணப்புறம் எல்லாமே கரெக்டாக போட்டிருந்தோன்னா அந்த அப்பீலுக்கு நம்பர் கொடுப்பாங்க. அப்பீல் நம்பர் கொடுத்தப்புறம் ஆப்போசிட் பார்ட்டிஸ்க்கு நோட்டீஸ் போய் இருதரப்பு வாதமும் கேட்டு அப்பெலட் கோர்ட் ஆர்டர்ஸ் போடுவாங்க. இதுதான் அப்பீலோட நடைமுறைகள். இப்போ அப்பீல் கீழ்கோர்ட்டில் போட்ட தீர்ப்பு அப்படியே கன்ஃபார்ம் உறுதி செய்யலாம். அப்படி இல்லைன்னா கீழ்கோர்ட்டில் போட்ட தீர்ப்பு சரியல்லன்றப்ப ரிவர்ஸ் மாற்றி கூட சொல்லலாம். ஒரு பார்ட்டி அவங்களுக்கு அந்த போட்ட தீர்ப்பு திருப்திகரமாக இல்லைன்னு ஒரு பார்ட்டி அப்பீல் போனால் இன்னொரு பார்ட்டி கூட கிராஸ் அப்பீல் கூட போகலாம். 2 பார்ட்டிஸ்க்கும் திருப்தி இல்லைன்னா 2 பார்ட்டிஸும் தனித்தனியாக அப்பீல் போகலாம். இந்த அப்பீல்ஸ் எல்லாம் 2 அப்பீல்ஸையும் சேர்த்து கேட்பாங்க. ஸோ கீழ்கோர்ட்டில் போட்ட உத்தரவை உறுதி செய்யலாம், இல்லைன்னா ரிவர்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா மாடிஃபை பார்ட்லி. இப்போ காம்பன்சேஷன் கொடுத்தது ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா காம்பன்சேஷன் கம்மி பண்ணலாம். இல்லை நுகர்வோர் காம்பன்சேஷன் பத்தலைன்னு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னு போட்டிருந்த அப்பீல் தக்க காரணங்கள் சொல்லி போட்டான்னா மாடிஃபை பண்ணி கீழ்கோர்ட் போட்ட ஆர்டர்ஸை பார்ட்லி மாடிஃபை பண்ணி கூட அப்பெலட் கோர்ட் ஆர்டர்ஸ் போடலாம். இந்த மாதிரி அப்பீலில் ஆர்டர்ஸை ரிவர்ஸ் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா கன்ஃபார்ம் பண்ணுறது, இதற்குரிய வழக்கு விவரங்களை நாம் பார்க்கலாம். ஒரு வழக்கில் ஒரு தனியார் மருத்துவமனையில் ஒரு குழந்தைய சிகிச்சைக்காக அட்மிட் பண்ணுறாங்க அவங்க பெற்றோர். அந்த குழந்தைக்கு டைஃபாய்டு காய்ச்சல் இருக்குது, அதற்காக அட்மிட் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ணப்போ அந்த டைஃபாய்டு காய்ச்சல் கொஞ்சம் அதிகமாகுது, சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருது. உடனே என்ன பண்ணுறாரு அந்த டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு அதை கொடுக்கறதுக்காக. பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, அந்த டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண இன்ஜெக்ஷனை வாங்கிட்டு வராங்க. அங்கே இருக்கும் செவிலியர்கிட்ட நர்ஸ்கிட்ட கொடுக்குறாங்க. நர்ஸும் அந்த இன்ஜெக்ஷனை குழந்தைக்கு போட்டுடுறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்ட உடனே ஏதோ ஒரு அலர்ஜிக் காரணமாக அந்த குழந்தைக்கு உதற ஆரம்பிச்சிடுது. குழந்தைக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்படுது, மூச்சு திணறல் ஏற்படுது. அந்த குழந்தை கோமா ஸ்டேஜுக்கு போயிடுது. பெற்றோர் உடனே விசாரித்து பார்த்து இந்த மாதிரி இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்ததுனால தான் இந்த மாதிரி சிவியர் ஆயிடுது, வெறும் டைஃபாய்டு காய்ச்சலுக்காக தான் அட்மிட் பண்ணியிருந்தோம், ஆனால் இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தப்புறம் தான் இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆகி இந்த குழந்தை கோமா ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுது அப்படின்னு சொல்லி தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் கேஸ் போடுறாங்க, நஷ்ட ஈடு கேட்குறாங்க. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையமும் இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் இன்ஜெக்ஷனை டெஸ்ட் டோஸ் கொடுத்துட்டு தான் போட வேண்டியிருந்தது. அந்த செவிலியர் அந்த நர்ஸு டெஸ்ட் டோஸ் கொடுக்காமையே அந்த இன்ஜெக்ஷனை அந்த குழந்தைக்கு கொடுத்துட்ருக்காங்க. அந்த டாக்டர்ஸ் கூட டெஸ்ட் டோஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஸோ டாக்டரோட சூப்பர்விஷன் இருந்திருக்கணும். டாக்டர் சூப்பர்விஷன் இல்லாமல் அந்த டெஸ்ட் டோஸ் கொடுக்காம அந்த ஊசியை போட்டது இட் இஸ் அ மெடிக்கல் நெக்லிஜென்ஸ். இந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்க்காக இந்த தனியார் ஆஸ்பத்திரி நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும். 12,50,000 ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்க சொல்லி அவார்டு தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் போட்டுட்டாங்க. இந்த அவார்டு ஹாஸ்பிட்டலுக்கு திருப்தி இல்லை. அதனால் இந்த ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிஸ் உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் ஃபைல் பண்ணுறாங்க. உச்ச நீதிமன்றத்தில் அவங்க நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோம், டாக்டர் சூப்பர்விஷன் தான் இருந்திருக்கு, அந்த இன்ஜெக்ட் பண்ண மெடிசனை ஏற்கனவே மெடிசின்ஸாக கொடுத்துட்டு தான் இருந்தோம், குழந்தைக்கு வாய் மூலியமாக அந்த மெடிசின்ஸ் எல்லாம் அட்மினிஸ்டர் பண்ணிட்டு தான் இருந்தோம், அதே மெடிசனை தான் நம்ம இன்ஜெக்ஷன் வழியாக கொடுத்துருக்கோம், அதனால அந்த டெஸ்ட் டோஸ் தேவையில்லை, அந்த குழந்தைகளுக்கு வேற ஏதோ ப்ராப்ளம்னால தான் இந்த கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்கு குழந்தை, ஹாஸ்பிட்டல் மேலே எந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் போட்டிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் இருதரப்பு வாதங்களையும் கேட்டு விசாரணை செய்து வேற ஹாஸ்பிட்டல் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக டெஸ்ட் டோஸ் போட்டப்புறம் தான்
அட்மினிஸ்டர் பண்ணியிருக்கணும், உடனே இந்த இன்ட்ராவீனல் இன்ஜெக்ஷன் கொடுத்தது குழந்தைக்கு வந்து மிகப்பெரிய தவறு, இது வந்து கண்டிப்பாக மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழ்கோர்ட் போட்ட, அதாவது தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் போட்ட அந்த தீர்ப்பை வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்பீலில். அடுத்தது மேல்முறையீடில் ரிவர்ஸ் பண்ண ஒரு வழக்கு விவரம் பார்க்கலாம். ஒருத்தர் வந்து தனியார் ஃபினான்ஸ் நிறுவனத்தில் ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், அதாவது தவணை மூலமாக ஒரு வண்டி ஒன்று வாங்கியிருக்காரு, ஒரு ஜீப் வாங்குறாரு. அந்த ஜீப்புக்கு கட்ட வேண்டிய பணம் வந்து 4,20,000 ரூபாய் அவர் கட்ட வேண்டிய பணம். அந்த ஜீப்பு வந்து தவணை முறையில் வாங்குறாரு. 7 தவணைகள் அவர் கட்டியிருக்காரு. 7 தவணைக்கு மேலே அவர் கட்டலை, எந்த பணமும் கட்டலை. மீதம் வந்து ஒரு 3,15,000 ரூபாய் பாக்கி இருக்குது. அதுக்கு வட்டியும் சேர்ந்துட்டே போகுது. அப்போ அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, இவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. மிச்ச பணத்தை கட்ட சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அப்படி இல்லைன்னா வெஹிக்கிளை சீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அந்த நோட்டீஸில் அட்ரஸ் வந்து ஒரு சிறிய பிழை ஏற்பட்டிருக்கு. அந்த நோட்டீஸ் அவருக்கு போய் சேரலை. கடன் வாங்கியவருக்கு, அந்த வண்டி வாங்கியவருக்கு அந்த நோட்டீஸ் போய் சேரலை. அவரும் அந்த மிச்ச தவணைகளை அவர் கட்டலை. உடனே இந்த ஃபைனான்ஸ் தனியார் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, அந்த வண்டியை சீஸ் பண்ணிடுறாங்க. வண்டியை சீஸ் பண்ணி சேல் பண்ணிடுறாங்க. அதில் வந்த பணத்தை எடுத்துட்டு மிச்ச பணத்தை இவங்களை கட்ட சொல்கிறாங்க. இந்த நபர், வண்டியை வாங்கின நபர் என்ன பண்ணுறாரு, நுகர்வோர் நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு தொடர்றாரு. மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் அவர் கேஸ் போட்டுட்டு, இந்த மாதிரி நோட்டீஸ் எனக்கு கொடுக்காம வண்டியை சீஸ் பண்ணது வந்து பெரிய தவறு, நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் வண்டியை சீஸ் பண்ணியிருக்கணும், அதனால அவங்க வண்டியை விற்றது வந்து மிகப்பெரிய தவறு, நான் கட்டின தவணையெல்லாம் எனக்கு ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை தொடர்ந்திருக்காரு. மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றமும் ஆமாம், நோட்டீஸ் கொடுக்காதது தவறு, அதனால அவர் கட்டிய பணம்லாம் ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வட்டியோடு ரீஃபண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாங்க. இந்த தனியார் நிறுவனம் அந்த ஆர்டர்ஸ், அந்த தீர்ப்பு மேலே மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துக்கு அப்பீல் போகிறாங்க. இந்த தீர்ப்பு சரியல்ல, கட்டின பணத்தை ரீஃபண்ட் பண்ண சொன்னது வந்து தவறு, நாங்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் போகிறாங்க. ஆனால் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையமும் என்ன பண்ணுறாங்க, கீழ்கோர்ட் போட்ட தீர்ப்பு வந்து சரியானது, ரீஃபண்ட் பண்ணணும், எல்லா பணமும் இன்ட்ரெஸ்டோட ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவர் அடுத்தது தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துக்கு போகிறாரு. அதுவும் அதே ஆர்டர்ஸை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அடுத்த அப்பீல் வந்து உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் மேல்முறையீடு ஃபைனான்ஸ் கம்பெனி ஃபைல் பண்ணுறாங்க, ஆர்டர்ஸ் தப்பு அப்படின்னு. உச்ச நீதிமன்றம் என்கொயரி நடத்துகிறாங்க, எல்லா இருதரப்பு வாதங்களையும் கேட்குறாங்க. அப்போது அந்த ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், இவர் வெஹிக்கிள் வாங்குறப்ப அக்ரிமெண்ட்டு, அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. அந்த அக்ரிமெண்ட்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அந்த ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் எல்லா தவணைகளையும் கட்டிய பிறகுதான் அந்த ஜீப்பு வாங்கியவர் பேரில் மாற்றப்படும். அது வரைக்கும் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி தான், அந்த ஜீப்போட ஓனர்ஷிப் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி கிட்ட தான் இருக்கும். எல்லா தவணைகள் கட்டிய பிறகு தான் அவர் பேரில் மாற்றப்படும் கிளியராக இருக்குது. ஸோ இவர் 7 தவணை மட்டும் கட்டி மிச்சம் 3 லட்சத்து சில்லறை கட்டவே இல்லை. அந்த பணம் கட்டாததுனால இன்னும் ஓனர்ஷிப் வந்து அவருக்கு ஃபுல்லாக வரலை. அதுவும் ஃபினான்ஸ் கம்பெனி வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த நோட்டீஸில் ஒரு சிறிய பிழை இருக்குது, அந்த தெரு பேர், அதனால அந்த நோட்டீஸ் அவருக்கு சேரலை. அவங்க நோட்டீஸ் அனுப்பாமல் இல்லை, நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த தவணைகளை கட்ட வேண்டிய பொறுப்பு கட்டியிருக்கணும், வெஹிக்கிளோட இன்ஸ்டால்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கட்டியிருக்கணும், அவர் கட்டாதது அவருடைய தவறு அப்படின்னு சொல்லி கீழ்கோர்ட்டில் போட்ட ஆர்டர்ஸை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபினான்ஸ் கம்பெனி இந்த அமௌண்ட்டெல்லாம் ரீஃபண்ட் பண்ண தேவையில்லை. இருந்தாலும் அந்த நோட்டீஸ் வந்து ஒரு பிழையினால் அவங்க கரெக்டாக நோட்டீஸ் அனுப்பாததுனால 10,000 ரூபாய் மட்டும் நஷ்ட ஈடு கொடுத்தால் போதும் அப்படின்னு அந்த கீழ்கோர்ட் போட்ட ஆர்டர்ஸை ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மேல்முறையீடில் கீழ்கோர்ட்டில் போட்ட தீர்ப்பு ரிவர்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா அதே தீர்ப்பு கண்டினியூ ஆகட்டும்னு அதுக்கு பண்ணலாம், இல்லைன்னா பார்ட்லி மாடிஃபை பண்ணலாம். இந்த அப்பீலுக்கு எந்த கோர்ட் ஃபீயும் கிடையாது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் இந்த அப்பீல் வழிவகை கொடுக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் வழக்கு தொடரணும்னா ஒருத்தர் நுகர்வோராக இருக்கணும். எப்போ அவர் வழக்கு தொடரலாம்,
எப்போ வழக்கு தொடர முடியாது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நுகர்வோர் அவர் தாமாகவே வழக்கு தொடரலாம். அவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால், டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ்னால அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நுகர்வோர் தாமாகவே அவர் வழக்கு தொடரலாம், கேஸ் போடலாம். இப்போ நுகர்வோர் மைனராக இருந்தா, அதாவது இன்னும் 18 வயசு ஆகலை, உதாரணத்துக்கு ஒரு மைனர் ஒருத்தர் ஒரு மொபைல் ஃபோன் ஆர்டர் பண்ணுறாரு, அவர் பேர்லேயே மொபைல் ஃபோனை வாங்குறாரு. இப்போ அதில் ஏதாவது டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ் இருந்தால், இல்லைன்னா அந்த மொபைல் சரியாக ஒர்க் பண்ணலன்னா மைனர் கோர்ட்டில் கேஸ் போட முடியாது. ஸோ அந்த மைனர் நுகர்வோருக்காக அவருடைய பெற்றோர்கள் அல்லது கார்டியன் அவங்க இந்த கேஸை போடலாம். இப்போ அந்த கன்சியூமர் நுகர்வோர் இறந்து விட்டால் அவருடைய லீகல் ஹேர்ஸ், லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதாவது ஸ்பவுஸ், அப்படி இல்லைனா பேரண்ட்ஸ், சில்ட்ரன், யார் அவரோட லீகல் ஹேர்ஸோ அவங்க கூட கேஸ் போடலாம். அப்படி இல்லைன்னா வாலண்ட்ரி ரெஜிஸ்டர்ட் கன்சியூமர் அசோசியேஷன்ஸ், இந்த ரெஜிஸ்டர்ட் கன்சியூமர் அசோசியேஷன்ஸாக இருக்கணும். இந்த கன்சியூமர் அசோசியேஷன்ஸ்க்கு நம்ம ஆத்தரைசேஷன் கொடுத்தா ஒரு கன்சியூமருக்காக அவங்களும் இந்த கேஸை ஃபைல் பண்ணலாம். இப்போ நிறைய கன்சியூமர்ஸ் ஒன்றா கூட ஒரு கேஸில் சேர்ந்து போடலாம். காமன் ரைட்ஸ் இருக்கிறப்ப, இப்போ உதாரணத்துக்காக ஒரு ஃப்ளாட்டு புக் பண்ணுறாங்க பில்டர்ஸ் கிட்ட, பில்டர்ஸ் அதே மாதிரி ஃப்ளாட்டு தான் கட்டி விற்கிறாங்க. அந்த ஃப்ளாட்டில் ஏதோ ஒரு ப்ரொவிஷன் கொடுக்காம இருக்கிறாரு, இது டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ்ன்றப்ப எல்லா ஃப்ளாட் ஓனர்ஸும் தனித்தனியாக கன்சியூமர் கம்ப்ளைண்ட் போட தேவையில்ல. காமன் ரைட்ஸ்ன்றதுனால எல்லாருமே சேர்ந்து ஒரு சிங்கிள் கம்ப்ளைண்ட்டாகவே போடலாம். இது நுகர்வோர் எப்பெல்லாம் கேஸ் போடலாம், எப்படி போடலான்னு பார்த்தோம். இப்போ யார் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் கேஸ் போட முடியாது, வழக்கு தொடர முடியாதுன்னு பார்க்கலாம். இப்போ நுகர்வோர்னாலே விலை கொடுத்து பொருட்களை வாங்கியிருக்க வேண்டும். விலை கொடுத்து பொருட்களை வாங்கினாலோ அல்லது சேவைகளை உபயோகித்தாலோ அவங்க நுகர்வோர் அப்படின்ற டெஃபினிஷனில் வருவாங்க. அப்படி அந்த பொருளை விலை கொடுத்து வாங்கவில்லை, ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க அந்த பொருளைன்னா அவர் அந்த நுகர்வோர் கன்சியூமர் அப்படின்ற டெஃபினிஷனில் வரமாட்டார். அப்போ அவர் வழக்கு தொடர முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆகிருக்கு, அவர் அந்த ட்ரீட்மெண்ட்காக ஒரு டாக்டர்கிட்ட போகிறாரு. அந்த டாக்டர் கிளினிக் நடத்துகிறவர் அவருடைய ஃப்ரெண்டு தான். அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் வாங்கிக்கிறாரு. அதில் ஏதோ அதிருப்தி ஏற்படுது, சரியாகலை. ஆனால் அவர் அவர் ஃப்ரெண்டுன்றதுனால எந்த பணமும் கொடுக்காம ஃப்ரீயாக தான் ட்ரீட்மெண்ட்டு எடுத்திருக்காரு. அப்போ அவர் இந்த கிளினிக் மேலே கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் இந்த நுகர்வோர் நீதிமன்றத்தில் கேஸ் போட முடியாது. ஏன்னா அவர் இந்த ட்ரீட்மெண்ட்டை ஃப்ரீயாக தான் எடுத்திருக்காரு, எந்த விதமான பணம் கொடுக்கல. அதனால அவர் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் நுகர்வோர் அப்படின்ற டெஃபினேஷனில் வரமாட்டார். இந்த பணம் கொடுத்து சேவைகளை வாங்கினா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பணம் ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா பார்ட் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு மிச்ச பார்ட்டை அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லி கூட இருக்கலாம். இப்போ தவணை முறையில் ஏதாவது பொருள் வாங்கினாலும் அது கன்சியூமர் அப்படின்னு தான் கருதப்படுவோம். இல்லைன்னா ப்ராமிஸ், உறுதி செய்து நம்ம அப்புறம் பிறகு அந்த டேட்டில் பேமெண்ட் பண்ணுறோன்னு உறுதி செய்து கூட அந்த பொருளை வாங்கியிருக்கலாம். ஸோ இந்த டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து வாங்கியிருக்கலாம். இந்த மாதிரி ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ், இந்த டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து, இதெல்லாம் இல்லைன்னா ஃப்யூச்சர் டேட்டில் ப்ராமிஸ் பண்ணி இந்த பணம் கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தா இதெல்லாம் கன்சியூமர் என்ற டெஃபினிஷனில் தான் வரும். ஆனால் பணமே இல்லாமல், பணம் கொடுக்காமல் ஃப்ரீயாக இந்த சர்வீசஸை யூட்டிலைஸ் பண்ணியிருந்தா கன்சியூமர் அப்படின்ற டெஃபினிஷனில் வராது. இதில் நடந்த ஒரு வழக்கு விவரத்தை பார்க்கலாம். ஒரு 21 வயது பெண்மணி ஒருத்தர் மாரில் கட்டி, அது கேன்சர் கட்டி கிடையாது, சாதாரண கட்டி தான். அந்த கட்டியை சர்ஜரி பண்ணி எடுக்கிறதுக்காக அவங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறாங்க. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சர்ஜரிக்கு ஏற்ற ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அட்மிட் ஆனப்புறம் அந்த சர்ஜரியில் அந்த கட்டியில் இருக்கிறதெல்லாம் இன்ஜெக்ஷன் வழியாக எடுத்துகிட்டு அந்த கட்டியோட ரூட்டை சர்ஜரி மூலியமாக எடுக்கணும். ஸோ அதுக்காக அனஸ்தெட்டிஸ்ட்டு அனஸ்தீஷியா கொடுக்குறாரு, மயக்க மருந்து கொடுக்குறாரு. அந்த ஆக்சிஜன் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக எண்டோட்ரெக்கியல் டியூப், மூக்கு வழியாக ஒரு டியூப் இன்சர்ட் பண்ணுறாங்க. இது ஆக்சிஜன் மெயின்டைன் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. ஆனால் இந்த சர்ஜரி நடந்துருக்கொண்டே இருக்கிறப்ப அந்த டியூப்பில் நுர வருது, ஃப்ராத்தியாக ஏதோ டிஸ்சார்ஜ் வருது. அந்த பெண்மணிக்கு சடனாக லங்ஸில் ப்ராப்ளம் ஏற்பட்டு லங்ஸில் ஃப்ளூயிட் ஃபில் ஆகி லங்ஸு கொலாப்ஸ் ஆகிடுது. கார்டியாக் அரெஸ்ட்டும் ஏற்பட்டு அந்த பெண்மணி இறந்துடுறாங்க. அவங்களுடைய அந்த பெண்மணியோட பெற்றோர்கள் நுகர்வோர் நீதிமன்றத்தில் கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணல, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தகுந்த சிகிச்சை அளிக்கப்படவில்லை,
ஒரு சாதாரண ஒரு கேன்சர் கூட இல்லை, அந்த சாதாரண கட்டியை எடுக்கிறதுக்கு போனால் இந்த லங்ஸ் கொலாப்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த சர்ஜரி ப்ரொசீஜர்லாம் சரியாக ஃபாலோ பண்ணல, இமீடியட்டாக எமர்ஜென்சிக்கு ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கணும், அதுவும் பண்ணலை. ஸோ ஹாஸ்பிட்டல் வந்து மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் வந்து நம்மளுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வந்து கேஸ் போடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் அவங்க தரப்பு வாதத்தில் வந்து நாங்கள் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம், ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கோம், சர்ஜரியும் எல்லாம் கரெக்டாக தான் நடந்துட்டு இருந்தது. ஆனால் அந்த பேஷண்ட்டோட அண்டர்லைங் கண்டிஷன் உள்ள வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த லங்ஸ் கொலாப்ஸ் ஆகிருக்கு, அதுக்கு காரணம் ஹாஸ்பிட்டல் கிடையாது. அது தவிர இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ன்றதுனால எல்லாருக்குமே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறோம், எந்த விதமான பணமும் வாங்கறதில்ல, வர பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே சிகிச்சை ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம், சர்ஜரிக்கும் எந்த சார்ஜஸும் நாங்கள் வாங்கறதில்ல அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் வாதம் பண்ணுறாங்க. அப்போ இந்த வழக்கு தொடர்ந்து கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ஏதாவது பணம் கட்டியிருந்தால் அந்த ரசீது ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து எந்த விதமான ரசீதும் கொடுக்க முடியல, அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ரீயாக தான் வாங்கியிருக்காங்க. அதனால இப்போ இந்த ஃப்ரீயாக இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால இந்த கன்சியூமர்ன்ற டெஃபினிஷனில் வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த பரிதாபமான நிலை, ஒரு 21 வயது பெண் வந்து இறந்துருக்காங்க. அதனால நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ண முடியலனாலும் நீங்கள் வந்து சிவில் கோர்ட்டில் தக்க பரிகாரம் கேட்டு சிவில் கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி லிபர்ட்டி கொடுத்து இந்த கன்சியூமர் கேஸை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால ஃப்ரீயாக ஏதாவது சர்வீஸ் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணோன்னா வந்து கன்சியூமர் கோர்ட்டில் நம்ம கேஸ் போட முடியாது. இன்னும் ஒரு வழக்கு விவரம் பார்க்கலாம். ஒரு தனியார் 5 ஸ்டார் ஹோட்டல் இது வந்து வேலட் பார்க்கிங் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. ஒருத்தர் அந்த ஹோட்டலுக்கு தனியார் ப்ரைவேட் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி அவர் அந்த ஹோட்டலுக்கு வராரு. அவர் வந்த உடனே இந்த வேலட் பார்க்கிங் டிரைவர்ஸ் வராங்க. இவரும் அவரோட காரோட கீஸ் கொடுத்துட்றாரு. வேலட் பார்க்கிங்கில் அவங்க பார்க் பண்ணுறாங்க. அவர் ரூம் புக் பண்ணியிருக்காரு, மிச்ச சர்வீசஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாரு ஹோட்டலில். அப்புறம் ஹோட்டல்லேருந்து வெளியில் வந்து பார்த்தோன்னா அவரோட காரு அங்கே இல்லை, திருட்டு போயிருக்கு. அவர் தெஃப்ட் இன்சூரன்ஸ் எதுவுமே போடல காருக்கு. அவர் நுகர்வோர் நீதிமன்றத்தில் அந்த தனியார் 5 ஸ்டார் ஹோட்டல் மேலே கேஸ் போடுறாரு. இந்த மாதிரி வேலட் பார்க்கிங்கில் வாங்கி அவங்க காரை வந்து சேஃபாக பார்க் பண்ணல, அதனால தொலைந்து விட்டது, ஸோ அவர் வந்து நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு வழக்கு தொடர்றாரு. ஹோட்டல் சார்பாக என்ன சொல்கிறாங்க, இந்த வேலட் பார்க்கிங் வந்து நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் பண்ணுறோம், இந்த வேலட் பார்க்கிங்க்கு எந்த விதமான சார்ஜஸும் நாங்கள் கலெக்ட் பண்ணுறதில்ல, அதனால ஃப்ரீன்னு சொன்னப்போ இவர் கன்சியூமர் அப்படின்ற டெஃபினேஷனில் வரமாட்டார், ஸோ நாங்கள் எந்த விதமான நஷ்ட ஈடும் கொடுக்க தேவையில்லை, இந்த கன்சியூமர் கேஸ் வந்து மெயின்டெனபிலிட்டியே கிடையாதுன்னு ஹோட்டல்காரங்க வாதம் பண்ணுறாங்க. நுகர்வோர் நீதிமன்றம் வந்து நீங்கள் அந்த வேலட் பார்க்கிங் சர்வீசஸ் ஃப்ரீயாக இருந்தாலும் மற்ற சர்வீசஸ்க்கெல்லாம் நீங்கள் அதிகமாகவே பணம் கலெக்ட் பண்ணுறீங்க, இந்த ரூம் புக் பண்ணதுக்கு வேற எல்லா சர்வீசஸும் ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் காஸ்ட் அதிகமாகவே கலெக்ட் பண்ணுறீங்க, அப்போ அதுக்காக நீங்கள் இந்த வேலட் பார்க்கிங் சர்வீசஸை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கீங்க, ஸோ ஆன் த ஹோல் நீங்கள் எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்ணுறதுனால சேஃப்டியாக நீங்கள் அந்த பார்க்கிங் எல்லாம் பண்ணியிருக்கணும், ஸோ செய்யாதது இந்த ஹோட்டலோட தவறு. அது தவிர நீங்கள் எந்த விதமான போர்டும் நீங்கள் வைக்கல என்ட்ரன்ஸில். வேலட் பார்க்கிங்கில் நீங்கள் டிரைவருக்கு சாவி கொடுத்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ்க்கு நாங்கள் ரெஸ்பான்சிபிள் கிடையாது, நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நீங்கள் எந்த விதமான போர்டும் நீங்கள் வைக்கல. அவங்களையே பார்க் பண்ணக்கூட விடல, நீங்கள் ஃபோர்சிபிளாக எடுத்து அந்த வேலட் பார்க்கிங்கில் தான் பார்க் பண்ணுறீங்க. அதனால இந்த சர்வீஸ் ஃப்ரீன்னு சொன்னாலும் நீங்கள் ஓவரால் எல்லாத்துக்கும் சார்ஜ் பண்ணுறதுனால ஹோட்டல் வந்து நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுறாங்க. இந்த பொருள் வாங்கினா இந்த பொருள் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பொருள் வாங்கினா நீங்கள் ஃபாரினுக்கு போயிட்டு வரத்துக்கு ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இல்லைனா ஏதாவது ஊரில் தங்கறதுக்கு 2 நாள் ஹோட்டலில் ஃப்ரீ ஸ்டே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்பி வந்து நம்ம பொருள் வாங்குகிறோம். ஆனால் அந்த பொருளை வாங்கினப்புறம் அந்த ஃப்ரீ ஸ்டேக்காக வவுச்சர் இல்லைனா ஃப்ரீ டிக்கெட் இதை வந்து கொடுக்காமையே இருக்கிறாங்க அந்த கம்பெனிஸு. அப்போ அந்த வவுச்சர்ஸ் எல்லாம் ஃப்ரீ தான், அதனால நீங்கள் கன்சியூமர் கோர்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் போக முடியாது, கன்சியூமர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ், அதாவது நியாயமற்ற வர்த்தக நடைமுறை. ஃபால்ஸாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் போடுறதுனால
நீங்கள் அது ஃப்ரீயாக இருந்தாலும் நீங்கள் பொருள் வந்து காசு கொடுத்து வாங்கினதுனால நீங்கள் இந்த ஃப்ரீக்கும் நீங்கள் கேஸ் போடலாம் அப்படின்னு நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இது தவிர நுகர்வோர் வாங்குற பொருள் வந்து அவருடைய சொந்த யூஸ்க்காக, செல்ஃப் யூஸ்க்காக இருக்கணும். அந்த பொருளை அவர் வந்து ரீசேல் பண்ணுறதுக்காகவோ அல்லது கமர்ஷியல் பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவோ வாங்கியிருந்தா அப்போ வந்து அவர் நுகர்வோர் அப்படின்னு கருதப்பட மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு வண்டி வாங்குறோம், நாம் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த வண்டியை வாங்குறோம் அப்படின்னா நம்ம கன்சியூமர் தான். இப்போ அந்த வண்டியை நம்ம வாங்கி ரீசேல் பண்ணுறதுக்காக நிறைய வண்டி வாங்கி வாங்கி விற்கிறோம், இதுதான் நம்ம பிஸ்னஸ் அப்படின்றப்ப இது வந்து ரீசேல் பண்ணுறதுக்காக வாங்குறோம், அதனால வந்து நம்ம கன்சியூமர் அப்படின்ற டெஃபினிஷனில் வரமாட்டோம். இல்லைன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் கமர்ஷியல் பர்பஸ்க்காக அந்த வண்டி வாங்கினாலும் நம்ம வந்து கன்சியூமர் கிடையாது, கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போட முடியாது. அந்த வண்டியை நம்ம வாங்கி டிரைவர்ஸ்க்கெல்லாம் நிறைய டாக்ஸி சர்வீஸ் எல்லாம் இருக்கும், நிறைய கார்ஸ் வாங்குவாங்க, காரெல்லாம் ஒரு டிரைவருக்கு கொடுப்பாங்க, அந்த டிரைவர் ஓட்டிட்டு அதுலேருந்து பார்ட் அமௌண்ட் கொடுப்பாங்க, இதில் ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்கன்னா இது வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக இந்த வண்டி வாங்குறாங்க. ஸோ இது வந்து கன்சியூமர் கோர்ட்டில் இவங்கெல்லாம் கேஸ் போட முடியாது. ஆனால் ஒருத்தர் அந்த வண்டியை வாங்கி அவர் டாக்ஸியாக அவரே ஓட்டுறாருன்னு வச்சுக்குங்க, அந்த டாக்ஸியாக ஓட்டுறது வந்து அவரோட லைவ்லிஹுட் வாழ்வாதாரத்துக்காக அந்த வண்டியை ஓட்டுறாரு அப்படின்னா அவங்க கன்சியூமர் தான் அப்படின்னு ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க. இன்னொரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆஃபீஸ் நடத்துகிறோம், ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ், ஒருத்தர் அவருடைய ஓன் ஆஃபீஸ் தான் ப்ரொஃபஷ்னல் நடத்துகிறாரு, அந்த ஆஃபீஸ்க்கு இன்சூரன்ஸ் வாங்குறாரு, அங்கே இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்க்கெல்லாம் இன்சூரன்ஸ் வாங்குறாரு. அப்போ ஏதோ ஒரு ஃபயரோ ஃப்ளட்டோ ஏற்படுது, அப்போ இந்த இன்சூரன்ஸில் கிளைம் போடுறாரு, இன்சூரன்ஸ் கிளைம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மேலே நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் வந்து வழக்கு தொடரலாமா, இவர் வந்து ஆஃபீஸ் நடத்துகிறாரு, இது வந்து கமர்ஷியல் பர்பஸ், அதனால வழக்கு போட முடியாது அப்படின்னு இல்லை. அந்த எக்ஸெப்ஷனில் வந்து அவருடைய வாழ்வாதாரத்துக்கு, அவருடைய செல்ஃப் ப்ரொஃபஷ்னல், அவருடைய வாழ்வாதாரத்துக்காக அவர் அந்த ஆஃபீஸ் அமைச்சிருக்காரு, அந்த ஆஃபீஸ்க்காக அந்த இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காரு, அதனால அவர் வந்து கன்சியூமர்ன்ற டெஃபினிஷனில் தான் வருவார், அவர் கன்சியூமர் கேஸ் ஃபைல் பண்ணலாம். இந்த தான் கன்சியூமர் எப்படி கேஸ் போடலாம், யார் கேஸ் போட முடியாதுன்ற விவரம்.